முதலமைச்சரோட டெல்லி விசிட் பற்றி தொடர்ந்து செய்தி. போன தடவை வந்து கூட காங்கிரஸோட தலைவர்களை அவர் சந்திக்கலை. ஆனால் நேற்று காங்கிரஸ் தலைவர்களை சந்திச்சிருக்காரு. சோனியா காந்தி, கார்கே 3 பேரையும் சந்திச்சிருக்காரு. ராகுல் காந்தி 3 பேரையும் சந்திச்சிருக்காரு. அப்புறம் கூட்டணி கட்சி சார்பாக டி ராஜாவை பார்த்துருக்காரு சிபிஐ கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில். ஒவ்வொரு தடவையும் அவர் மேலே இப்போ இந்த ஒரு விமர்சனம் இருந்தது, பத்திரிகையாளர் சந்திப்புகளை தவிர்க்கிறார் டெல்லியில் அப்படின்னு. இங்கே இருக்க பத்திரிகையாளர் சந்திப்பை தவிர்ப்பதுங்கிறது வேறு. டெல்லியில் போனால் எல்லா முதல்வர்களும் பார்ப்பாங்க, எல்லா மாநில முதல்வர்களும் அங்கே போனால் அங்கே என்ன நடந்ததுன்ற சொல்லுவாங்க அப்படின்னு. அவர் மேலே அந்த தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு வருது. நேற்றும் பத்திரிகையாளர் சந்திக்கலை. இல்லை, பார்க்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். அது என்ன அவர் என்ன நினச்சிட்ருக்காரு நமக்கு சரியாக தெரியல. முதல் முறை அவர் போகும்பொழுது முதல்வராக போனார். அப்போவும் அவர் இது வரைக்கும் சம்பிரதாயம் என்னென்னா, யார் இங்கேருந்து முதல்வராக முதன்முறையாக அங்கே போகிறார்களோ, அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து அதற்கு பிறகு ஒரு பெரிய செய்தியாளர் சந்திப்பு இருக்கும். அவங்களே அழைச்சி பேசுவாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு முன்னாடி. ஜெயலலிதா அம்மையார் கூட அதை பண்ணாங்க. எம்ஜிஆர் அந்த அளவுக்கு பண்ணாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் செய்தியாளர்களை அப்பப்போ வாய்ப்பு இருக்கும்போது சந்திச்சார். அவர் பெரிய அளவில் செய்தியாளர்களை சந்திப்பதை அவர் விரும்பவில்லை. ஏன்னா அவருக்கு தர்ம சங்கடமான கேள்விகளை அவர்கள் எழுப்புவார்கள் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிருக்கலாம். அல்லது அது தேவையில்லை என்ற அளவுக்கு அந்த உயரத்தில் அவர் இருந்தார். இங்கேயே திமுக சார்பாக தான் ஊடகங்கள் இயங்குது அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்க கூட செஞ்சுருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். ஆனால் அவர் டெல்லியில் அவருக்கு அந்த மாதிரி சார்பான ஊடகங்கள் கொஞ்சம் தான் இருக்க போகிறாங்க. தேசிய அளவில் தேசிய நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் தான் அவரை கேள்வி கேட்க போகிறாங்க. பொதுவாக ஆங்கில ஊடகங்கள், கொஞ்சம் ஹிந்தி ஊடகங்கள், கொஞ்சம் தமிழ் ஊடகங்கள் கேட்க போகிறாங்க. அவர் பொதுவாக ஒரு பதில் சொல்லலாம். அந்த செய்தியாளர் சந்திப்பு எப்படி போகுதுன்றதை பார்த்து அவர் அதுக்கு பிறகு ஒரு முடிவெடுக்கலாம். இதை அவர் மாற்றிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். திமுக சார்பில்னு சொல்லும்போது, ஸ்டாலின் அவர்களை சொல்லும்போது ஒரு 6 மாதம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார், அவகாசம் கொடுப்போன்னு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, நடக்கிறதை பார்த்தா ஒரு 3 மாதம் இவங்க ஆட்சி தாங்குமா அப்படின்ற கேள்விகள்லாம் இவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இன்னும் தோல்வியிலேருந்து வெளியில் வரலையோ திமுகலேருந்து? அப்படித்தான் தோணுது. இதை ஒரு பெருந்தன்மையாக அவங்க எடுத்துக்கிட்டு இதை ஒரு சுய பரிசோதனைக்கான ஒரு நேரமாக பார்க்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் சரியாக இருக்கும். ஏன்னா இவர்கள் தந்த ஒரு இடத்துல தான் அவங்க அந்த இடத்த தான் இவங்க பிடிச்சிருக்காங்க. இவர்களிடத்தில் ஒரு குறையும் இல்லைன்னு வச்சுக்குவோம். அப்போது அங்கே அவர்கள் வென்றிருக்க முடியாது. அதனால் நம்ம மீண்டும் நம்மளை உள்ளுக்குள்ளே பார்த்துக்கிட்டு சுய பரிசோதனை பண்ணுறதுக்கான நேரம் தானே இதே தவிர, அவங்க வேகமாக வென்றுட்டார்கள், ஒரு கடுமையான உழைப்பு இல்லாத வென்று விட்டார்கள் அப்படின்லாம். சமூக ஊடகங்கள்னால ஜெயிச்சாங்க அப்படின்ற ஒரு சமூக ஊடகங்கள் உங்களுக்கும் இருக்குல்ல. அதனால் மட்டுமே அவர்கள் வெல்லலை.